கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கரைக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகளை அந்த கழிவுகள் அப்புறப்படுத்தாத குறித்து அந்த வழக்கானது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் பிரகாஷ் கர்வாகாவா அடங்கிய அமர்வு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி தவறிவிட்டதாக அதிர்ச்சி தெரிவித்தார்கள். மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அந்த பொருட்களை கொண்டு சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யாமல் அவற்றை கரைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட தீர்ப்பாயம் பாதுகாப்பான ஆபத்து இல்லாத பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட சிலைகள் மட்டுமே கரைக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதே போல நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சிலைகளை கரைப்பதற்கு ஏன் கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியது. கட்டணங்கள் வசூலித்தால் அந்த நிதியை கொண்டு சிலை கரைப்புக்கு பிறகு தூய்மை பணிகளை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றும் தற்போது ஒரு யோசனை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.